tears or words that cannot be spoken, the pain that cannot be explained. Allow them to flow and bring healing to your soul. கண்டவுடன் சிரிக்கும் உதடுகளை விட காணாமல் நினைத்தாலும் கண்ணீருக்கு தான் பாசம் அதிகம். டியர்ஸ், கண்ணீர் அப்படின்னு ஒரே நெகட்டிவ் தாட்ஸா பேசுறாங்க. சைக்காலஜிக்கும் நெகட்டிவ்க்கும் என்ன இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்ல, எப்படி ஒரு நெகட்டிவான கண்ணீர் நம்மளுக்கு பாசிட்டிவா யூஸ்ஃபுல் ஆகுதுன்றத பார்க்க போறோம். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க போறது இன்னொன்னு என்னன்னா, வாழ்க்கையில எதுவுமே நெகட்டிவ்ல, எல்லா நெகட்டிவ்லயும் ஒரு பாசிட்டிவ் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, இந்த கண்ணீர் அல்லது டியர்ஸ் இதை பத்தி நம்ம சந்தோஷமாவே பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சரி, இப்போ முதல்ல நம்ம உடம்புல நடக்கிற எந்த ஒரு செயலுமே தேவையில்லாதது இல்லை, எல்லாமே இயற்கையான செயல் தான். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். நம்ம உடம்புல ஒரு பெயின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெயின்றது நம்மளுக்கு என்னத்தை ப்ரூவ் பண்ண வருதுன்னா, இதுக்கு பின்னால ஏதோ ஒரு பெரிய காரியம் இருக்கு, அதை நம்ம கவனிக்கலைன்னா இது இன்னும் மோசமாயிரும்ன்றத உணர்த்துறதுக்காக தான் அந்த பெயினே வருது. நம்ம பெயின் வருதுன்னா அது இயற்கைக்கு மாறான காரியம் நம்ம உடம்புல நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த பெயின்ன்றதே நெகட்டிவா பார்க்குறோம். ஆனால் அதை பாசிட்டிவா பார்த்தோம்னா அதுல இவ்வளவு விஷயம் இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம கண்ணீரும் நமக்கு பல விதங்கள்ல நன்மை பயக்கிறதாவே இருக்கு. கண்ணீர்னா வெறும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது மட்டும் நம்ம நினைக்கிறோம். அது மட்டும் இல்ல, 3 விதமான கண்ணீர் இருக்கு. அதில் பேசல் அல்லது அடிப்படை கண்ணீர்ன்றோம். இந்த கண்ணீர் நம்ம அறியாமலே நம்ம கண்கள்ல சுரபியில இருந்து சுரந்து நம்ம கண்ணை ஒவ்வொரு தடவை இமைக்கும் போதும் அந்த மேல் பரப்பு பூரா பரவிடுது. அதுவா உருவாகிற கண்ணீருக்கு பேர் தான் இந்த பேசல் டியர்ஸ் ஆர் அடிப்படை கண்ணீர் அப்படின்னு சொல்றோம். இந்த கண்ணீர்னால என்ன பயன்னா, இது எப்பயுமே கண்ணை ஒரு ஈரப்பதத்தோட இருக்க வைக்கிறது இல்லாம கார்னியாவை ப்ரொடெக்ட் பண்ணவும் அதுக்கு நியூட்ரிஷன் கொடுக்கவும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்த கண்ணீருக்கு பேர் என்னன்னா அனிச்சையா நடக்கிறது, அதாவது ரெஃப்ளெக்ஸ் டியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா நம்ம ஒரு வெங்காயத்தை உரிக்கிறப்பையோ அல்லது ஒரு புகையில போறப்பையோ அல்லது ஒரு தூசி படுறப்பையோ நம்ம கண்ணில் இருந்து நம்மள அறியாம கண்ணீர் வரும். அந்த கண்ணீருக்கு பேர் தான் ரெஃப்ளெக்ஸ் டியர்ஸ். இந்த கண்ணீர் கண்களை பாதுகாக்க உதவுறதோட நம்ம கண்களுக்கு உண்டாகிற ஒரு எரிச்சலை வெளியேற்றுறதுக்கும் இந்த ரெஃப்ளெக்ஸ் டியர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு. கடைசியா நம்ம எப்பயும் பேசுற இமோஷனல் டியர்ஸ் நம்மளோட இமோஷன்ஸ், எல்லா விதமான இமோஷன்ஸையும் பிரதிபலிக்கிறதுக்கு நம்ம டியர்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம். சந்தோஷமா இருக்கப்பையும் அழுவோம், கவலையா இருக்கப்பையும் இந்த டியர்ஸ் வருது. ஓகே, ஸோ இது பெயின்ல வரும், கவலையில வரும், ஒரு சோகத்துல இருக்கப்ப வரும், ஆங்கர்ல இருக்கப்ப வரும், ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கப்ப வரும், சஃபரிங்ஸ்ல வரும். இந்த டியர்ஸ்னால, அந்த கண்ணீர்னால நம்மளுக்கு 2 ஹாப்பி ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது, ஆக்சிடாக்சினும் என்டோஃபின்ஸும். இந்த ஆக்சிடாக்சினோட வேலை என்னன்னா, நம்மளோட எண்ணங்களை மேம்படுத்துது. நான் எந்த விதத்திலையும் குறைவானவன் இல்லை, தான் மேலானவன் தான் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை உருவாக்குது. இந்த என்டோஃபின்ஸ் அதுக்கு பேரே இயற்கையான வலி நிவாரணி, பெயின் கில்லர், நம்ம உடல்ல உருவாகிற இயற்கை பெயின் கில்லர். அது நம்மளோட வலியை அந்த குறைத்து விடுகிறது. மன அழுத்தத்தினால வர வலியை மட்டும் இல்லாம பிசிக்கலா வர பெயினை கூட குறைக்கிறதுக்கு இந்த என்டோஃபின்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த 2 ஹாப்பி ஹார்மோன்ஸும் நம்மளுக்கு சுரக்கிறப்ப இந்த கண்ணீரால நமக்கு சந்தோஷம் தான் கிடைக்குது. வலிகளை தாங்கிக்கிறது மட்டும் இல்லாம வலிகளையும் காயங்களையும் கையாளவும் உதவுது. இது எப்படின்னா, நெருக்கமானவங்களை இழக்கிறப்ப நம்ம கொஞ்ச நாட்கள்ல அந்த துக்கங்களை குறைச்சிக்கிறோம். டைம் வேக வேகமா ஓடுற சூழ்நிலை இருக்கனால. ஆனா முந்தி நம்ம முன்னோர்கள் எடுத்தீங்கன்னா 40 நாள் 60 நாள் இப்படி நாட்கள் குறிச்சு அந்த துக்க நாட்களை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இதனால என்னன்னா, நம்ம அந்த பெர்மனண்டா நம்ம அழுது நம்ம கண்ணீரால எல்லா துக்கங்களையும் வெளியிட்டுறோம். எப்ப நம்ம அந்த கண்ணீரை கட்டுப்படுத்துறோமோ, எப்ப நம்ம துக்கங்களை கட்டுப்படுத்துறோமோ, அது பின்னால பெரிய பிரச்சனைகளாக உருவாகிறதுக்கு காரணமா இருக்கும். அது மனசுனால மட்டும் இல்ல, உடம்புனாலேயே பிரச்சனைகளை உருவாக்குது. ஸோ இந்த கண்ணீர் அந்த காயங்கள்லையும் ரணங்கள்லையும் இருந்து வெளிவரதுக்கு ரொம்பவே இயற்கையா உதவுது. இன்னொரு முக்கியமான வேலை என்னன்னா, நம்ம அழும்போது கூடுதலாக மன அழுத்தம் ஏற்படுவதை தவிர்த்து மன அமைதி அளிக்கிறது. கண்ணீரோட இன்னொரு முக்கியமான வேலை என்னன்னா, நல்ல தூக்கத்தை தருது. நல்லா யோசித்து பாருங்க, எப்பெல்லாம் நம்ம அழுகிறோமோ அடுத்து நிம்மதியா தூங்குவோம். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது. முடிஞ்சிருச்சு, என்னை விட்டு போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம கண்ணை கழுவுற மாதிரி, நம்ம மனசுல இருக்க அழுக்குகள்லாம் கூட கழுவி போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அப்ப நம்ம தூங்கி எந்திரிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ்டா எந்திரிப்போம். எல்லாமே ஒரு புதுசா நமக்கு இருக்கும். ஸோ இந்த ஒரு சந்தோஷத்தையும் நமக்கு கண்ணீர் கொடுக்குது.
இனிமேல் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அழுகன்றது ஒரு கோழையான செயல்ன்றதோ இல்லாட்டி ஒரு வெக்கப்பட வேண்டியதோ அசிங்கப்பட வேண்டிய காரியமோ இல்லை. நம்ம போல்டா இருக்கப்பதான் அழுவோம்னு நினைச்சுக்கோங்க. நம்ம கண்ணீர் நம்மள இன்னும் கொஞ்சம் போல்டர்ஸ் கொடுக்குது, இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவாக்குது, நம்ம வெளிப்படையா வெளியே வர்றதுக்கு உதவுது. அழுக வந்துச்சுன்னா அழுதுருங்க, அதை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த கண்ணீர்ன்றது, இந்த டியர்ஸ் ஹாப்பி டியர்ஸாக தான் நம்மளுக்கு பல நேரங்கள்ல அது நிறைய பெனிஃபிஷியலாக தான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறது, எந்த இடத்துல அழுக கூடாதுன்னா, யாரு நம்ம நம்ம காயப்படுத்தினா நம்மள அழுவோம்னு நினைச்சு நமக்கு முன்னால காயப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு முன்னால எந்த சூழ்நிலையும் அழுகாதீங்க. என்ன கவலையா இருந்தாலும் அந்த இடத்துல நம்மள எவ்வளவு காயப்பட்டிருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் வெளியே போய் தனியா அழுதுருங்க. ஏன்னா அவங்க நம்மளை காயப்படுத்துறதே நம்ம அழுகிறோம் தான். நம்ம அழுதுட்டோம்னா இதான் நம்மள வீக்னஸ்ன்னு தெரிஞ்சு எல்லா நேரத்துலயும் நம்ம காயப்படுத்துவாங்க. ஸோ உங்களை காயப்படுத்தி கண்ணீர் சிந்த வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னால எக்காரணத்தை கொண்டு அழுதுறாதீங்க. உங்க கண்ணீர்களை சேகரித்து வச்சு தனியா அழுதுக்கோங்க. எந்த ஒரு உணர்ச்சிகளை, ஒரு இந்த இமோஷன்ஸையும், சந்தோஷமோ கவலையோ துக்கமோ துயரமோ எதா இருந்தாலும் நம்ம கண்ணீரால் அதை வெளிப்படுத்துறப்ப அது நம்மளுக்கு நார்மல் லைஃபுக்கு வந்துடும். ஆனா அதை கண்ட்ரோல் பண்றப்ப அது நம்மளுக்கு பிரச்சனையா வரும். Be happy with your tears.